வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பொரி அல்வா. ஆல்ரெடி நம்ம சேனலில் பொரி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பொரி பாயாசம், பொரி உப்புமா, பொரி கட்லட், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ பொரி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரி அல்வா செய்யறதுக்கு இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் 3 கப்பு பொரி எடுத்துருக்கேங்க. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அப்புறம் அலசி எடுத்துக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு வெள்ளை கரைசல் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலுக்கு இப்போ 1 கப் வெல்லம், 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப்பு தண்ணி. பாகுபதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா கொதிக்க விட்டு அந்த மண் கல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பொரி நல்லா ஊறிடுச்சுங்க. இது அப்படியே புழிஞ்சு லைட்டாக புழிஞ்சால் போதும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ எல்லா பொரியும் புழிஞ்சு போட்டாச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் வந்து இப்போ வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு நைஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம அல்வா செஞ்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பொரி வெல்லம், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக கலராக வருங்க. இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கேமராவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா உங்கள் வெல்லம் வந்து எந்த கலரோ அந்த கலரில் தான் அல்வா இருக்கும். இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலரிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நல்லா இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். இது வந்து ரொம்ப அல்வா மாதிரி சைடில் நெய் பிரிஞ்சு அப்படியெல்லாம் வராது. ஆனால் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வர வரைக்கும் நம்ம கலரலாம். இப்போ நல்லா திரண்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டோம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வரட்டும். இப்போ நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான பொரி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மிகவும் சுவையான பொரி அல்வா ரெடி. பொரி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.